உள்ள 1000 அழுக்க வச்சுக்கிட்டு ஒய்யார கொண்டையான் தாளம் போவான், அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் பேணுமாங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள 1000 கலங்கங்களை வச்சுக்கிட்டு நம்ம எந்த கோவிலில் போய் எத்தனை பூஜை பண்ணாலும் எத்தனை அபிஷேக ஆராதனை பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் அங்கே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ கூட நான் தியாகராஜ சுவாமி கோயிலில் சொன்னேன். அதாவது தியாகராஜ சுவாமிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான அர்ச்சனை 2 அர்ச்சனை. என்னோட ஸ்பீச்சஸ் கேட்டவங்களுக்கு தெரியும். ஒன்று முசுகுந்த அர்ச்சனை, இன்னொன்று முகுந்த அர்ச்சனை. ஒரு அர்ச்சனைக்கு சாதாரணமாக அந்த கோயிலெல்லாம் பண்ணணும்னா எவ்வளோங்க செலவாகும்? ஏன்னா நான் அர்ச்சனையே பண்ணுறதில்ல, அதனால் எனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே நான் அர்ச்சனை பண்ணுறது கிடையாது. எனக்கு ஒரு டவுட் அதில் என்னென்னா, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதில் வேற சில பேர் அந்த ஐயர் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த பெரிய தேங்காய் மூடியை தான் அந்த ஆள் எடுத்துக்கிறாரு, நம்மள்கிட்ட சின்னதாக கொடுக்குறாரு. அதில் கூட நமக்கு மனசு விரிவு இல்லை. அப்புறம் போய் நம்ம என்னத்தை இறைவனுக்கு போய் அர்ப்பணம் பண்ண போகிறோம்? எத்தனை பேர் அது மாதிரிலாம் பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இதெல்லாம் நிறைய சிந்தனை வரும். எங்கள் அம்மா வந்து அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை எனக்கு ராவு காலத்தில் போய் அர்ச்சனை பண்ணிடின்னு, என் தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆகணும், ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கணும்னு 4 தம்பி எனக்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேருக்கும் அர்ச்சனைக்கு நான் எடுத்துகிட்டு போவேன். போனால் என்ன பண்ணுன்னா கூட்டம் தாங்காது. அந்த ரௌத்ர துர்க்கை அது வந்து தசரதர் பிரதிஷ்டை பண்ணது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் தான். அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்காக நான் போய் அர்ச்சனை பண்ணும்போது அந்த ஐயர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, பின்னாடி வீடு, அதனால் ரொம்ப பழக்கம். அவர் சொல்லுவார், ஏண்டி அவங்க தான் அர்ச்சனையை கொடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, எல்லாருக்கும் நீங்கள் முடிச்சுட்டு சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். ராவுகாலம் போய்டும்டி. ராவுகாலம் தானே போகுது, நீங்கள் போக மாட்டீங்கல்ல, நீங்களும் போக மாட்டீங்க, துர்கையும் போகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ராவுகாலம் இதில் சில பேருக்கு கோவம் வந்து எனக்கு நிறைய பார்த்துருக்கேங்க. அப்படியே அந்த கோவம் வந்து அவர் எத்தனை தட்டை 2 கையில் வாங்குவார் பாவம். அப்படியே தேங்காயை தூக்கி போட்டு சில லேடிஸ் கோவம், இந்த ஒரு கோபத்தை அடக்க முடியல, அந்த கோவிலில் கூட ஒரு அமைதி இல்லை. அப்படி போய் நம்ம செய்யக்கூடிய பக்தியால் எப்படி கடவுளோட அனுகிரகத்தை நம்ம பெற முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பொறுமை, நிதானம், விட்டு கொடுக்கறது, அந்த ஒரு நிமிஷமாவது கண்ணை மூடி அந்த பக்திக்கு நம்ம கோயிலுக்கு போயிருந்தா கூட அந்த இறைவனோட போய் ஒரே ஒரு நிமிஷமாவது கனெக்ட் ஆகி, இறைவா அல்லது அது துர்க்கையா இருக்கட்டும், மாரியம்மனா இருக்கட்டும், அப்படி மனம் ஒன்றாத ஒரு பக்தியால் என்ன நம்ம வந்து சாதிக்க முடியும்? இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேள்வி வரும். அப்போ அது மாதிரிலாம் வரும்போது நான் வந்து பேசாமல் அமைதியாக இருந்துட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் போய் அர்ச்சனை பண்ணுவேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, ரவகாலத்தில் பண்ணிட்டீல? கரெக்டாக ரவகாலத்தம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அம்மாட்ட. ஏன் அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உடலில் துலக்கிய வேடம் உயிருக்கு ஆகா. உடல் கழன்றால் உடனே வேடமும் கழலும். நீ எத்தனை அங்கவஸ்திரமோ இல்லை காவியோ ருத்ராட்சமோ எதை போட்டுக்கிட்டாலும் இது எது வரைக்கும் இதுக்கு மதிப்புங்க? உடம்புல உயிர்னு ஒன்று ஓடுற வரைக்கும் தான் மதிப்பு. அந்த உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் இதில் எதுக்காவது மதிப்பு இருக்கா? கிடையவே கிடையாது இல்லையா? அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. அதனால தான் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இந்த பிறவியில் நாம் கொண்டு வந்த அந்த வினையை தூய்மை செய்து கொள்ளாமல் நாம் பிரம்மத்தை உணர முடியாது. அதுதான் முக்கியம். இப்போ மகர்ஷியெல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க? தவம் செய்து 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 தன்னிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க? நீக்கிட்டார். இப்போ நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம்? அது மாதிரி சொல்ல முடியுதா நம்மளால? மகர்ஷி எழுதுறாரு. எப்போ எழுதுறாரு? ஒரு 35 வயசுல எழுதுறாரு. என்னென்ன? கருவழியே எனக்கு இனி பிறவி தொடரில்லை, களங்கமெனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம் திருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். 35 வயசுலேயே சொல்லிட்டாருங்க, எனக்கு இனிமே பிறவி கிடையாது. நமக்கு பிறவி இருந்தால் தான் என்ன வரும்? குழந்தை இருக்கும். சரிங்களா? நம்ம என்ன சொல்கிறோம்? குழந்தை இல்லாதவங்களை பார்த்து இதெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம், அதுக்கு தான் வயிற்றுல புழு பூச்சி இல்லைன்னு. அது புழு பூச்சி இல்லைன்னா தூய்மையான ஆன்மான்னு அர்த்தம். இங்கே இருக்கிற வினையெல்லாம் 2 பெற்று வச்சுருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நினச்சி பார்ப்பேன், நிறைய பேர் இப்போ பிள்ளைங்களால பாதிக்கப்பட்டவங்க நிறைய மனசு என்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ நான் சொல்கிறது, மகரிஷி எங்களுக்கு அப்பயே சொன்னாருங்க, அர்த்தம் புரியலை, தன்வினை தன்னை சுடும்னாரு. நாங்கள் எதுக்கோ சொல்கிறாராக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ என் முன்னாடி என் புள்ள நின்று எனக்கு இம்சம் கொடுக்குதுன்னா ஏன் வினை? அப்போ தன்வினை தன்னை சுடும். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்க மேலேயும் கோபம் வராது. சரி, ரைட்டு, இது எங்கேருந்தோவா வந்தது? என்கிட்டேருந்து தானே வந்தது. அப்போ இது கொடுக்குற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கணுங்கிறது ஏற்றுக்க வேண்டியதுதான். அதுக்காக வருத்தப்படக்கூடாது, பிள்ளைங்களை திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது. அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். வேண்டாம்,
அந்த குழந்தை மேலே தப்பு இல்லை. அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் யாரு? என்னுடைய வினை தான். அப்போ நம்ம அந்த குழந்தைய என்ன பண்ணணும்? வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? அப்போது நல்லா நினச்சி பாருங்க. மகரிஷி எழுதுறாரு, 35 வயசுல கருவழியே எனக்கு இனி பிறவி தொடரில்லை, கலங்கமெனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம் திருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். பெருவாழ்வாம் பேரண்டத்தோடு உயிரை இணைத்தாற்றும் தவத்தால் மருளொழிந்த மனநிலையில் மன அமைதி கொண்டேன், மனித குலம் உய்வதற்கு அருட்தொண்டு ஏற்றேன் அப்படிங்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ வெளியில் செய்யக்கூடிய எந்த பூஜையாலையும் பிரம்மத்தை உணர முடியாது. ஏன்னா பிரம்மம் என்பது என்னன்னா மறைபொருள். இப்போ நான் எதுக்கு சொன்னேன்? தியாகராஜ சுவாமி கோயிலில் 2 அர்ச்சனை. ஒரு அர்ச்சனை நான் சொல்கிறது 20 வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு, இப்போ நான் சமீபத்தில் யாரும் பண்ணி நான் கேட்கல. ஒரு அர்ச்சனைக்கு 16,000, இன்னொரு அர்ச்சனைக்கு 25,000. இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 10 பேர் 15 பேராக சேர்ந்துக்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. முஸ்குந்த அர்ச்சனை, மூந்த அர்ச்சனை அப்படின்னு பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் எத்தனை முசுகுந்த அர்ச்சனை பண்ணாலும் எத்தனை முகுந்த அர்ச்சனை பண்ணாலும் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் தியாகராஜ சுவாமி கொடுப்பாரே தவிர, சரி இவன் நல்லா அர்ச்சனை பண்ணியிருக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் நவுத்தி விட்டுட்டு நல்லதாக கொடுப்போன்னு கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். கரெக்டாக பர்ஃபெக்டாக உன் வினைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பான். அதனால் புற பூஜையினால் இறைவனை வசப்படுத்திடலான்னு நம்ம நினச்சோன்னு சொன்னால் அது எந்த நிலையிலும் என்ன ஆகாதுங்க? வேலைக்கு ஆகாது. அப்போ பிரம்மத்தை உணரணும்னா முதல்ல தன் உயிரை நம்ம உணரணும். என் உயிரை உணராமல் நான் தெய்வத்தை உணர முடியுமான்னா உணரவே முடியாது. என்கிட்ட உயிர் இருக்குது, உயிரோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனால் என் உயிரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. உயிரை உணராமல் உயிரிலே இருக்கக்கூடிய கலங்கத்தை நாம் உணர முடியாது. கலங்கத்தை உணராமல் கலங்கத்தை நம்மளால் போக்கிக் கொள்ள முடியாது. இந்த கலங்கத்தை, உயிரில் இருக்கிற கலங்கத்தை போய் எத்தனை கோயிலில் அபிஷேக ஆராதனை பண்ணாலும் என்ன பண்ண முடியாதுங்க? போக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் சொன்னாங்க, காசியில் நான் சொல்கிறது வேடிக்கையா, காசியில் எந்த இடத்துல போர்டு வச்சுருக்கிறாங்க, இதுவரை கங்கையில் இங்கு குளித்தவர்கள் இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இத்தனை பேர் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ஏதாவது அங்கே போர்டு வச்சுருக்கிறாங்களான்னா, நானும் கங்கையில் அந்த தீர்த்த கட்டத்துலேருந்து 64 தீர்த்த கட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. எங்கேயும் அந்த போர்டு இல்லை இல்லையா? அதனால் கங்கையில் போய் முங்கி எந்திரிச்சாலும் கங்கை ஆடிலேன் காவிரி ஆடிலேன் பொங்குமா கடல் ஓத நீராடியேன் எங்கும் ஈசன் என்று எண்ணாதவர்க்கு இல்லையே. நீ எங்கே போய் எந்தரம் முங்கி முங்கி எந்திரிச்சாலும் பார்க்குற எல்லாமே இறைவன்னு பார்க்க என்னைக்கு உனக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் நீ பிரம்மத்தை உணர்ந்திருக்கிறதா அர்த்தம். அப்போது அதனால தாங்க அப்பயே தாய்மானார் பாடுறாரு, பண்ணேன் உனக்கான பூசை பாவித்து இறைஞ்ச ஆங்கே பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். உனக்கு பூஜை பண்ணலான்னு போய் பூவை பறிக்க போனால் பார்க்குற பூவெல்லாம் நீயாவே தான் இருக்க, பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். என்னால கை போய் அந்த பூவை பறிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த பூவாவே யார் இருக்கா? நீ தான் இருக்க. இரு கை, சரி பூ பறிக்க வேணாம், உன்னைய கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கையை கும்பிட்டு வச்சு கண்ணை மூடுனா அது அரை கும்பிடு. ஏன்? நீ எங்க இருக்க? என் உளத்தில் நிற்றி. நீ என் மனசுல இருக்கிறதுனால வெளியில ஒன்றை கும்பிட்டனா அதை அரை கும்பிடான். உள்ள இருக்கிற ஒன்றை நான் கும்பிடல, வெளியில இருக்கிற ஒன்றை கும்பிடுறேன்னு இரு கை குவிக்கவும் நன்னேன் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் தாங்க பிரம்மத்தை உணர்ந்த நிலை. தன்னுள்ளாகவும் பிரம்மத்தை உணர்ந்து பார்க்கின்ற எல்லாவற்றிற்குள்ளாகவும் பிரம்மத்தை உணர்ந்ததுனால தான் பாரதியார் எழுதுறாருங்க, உயிர்கள் எல்லாம் தெய்வம் ஒன்றி பிற ஒன்றங்கில்லை. இன்னொன்று சொல்லிட்டாங்கங்க, சொர்க்கம்னு ஒன்று நரகம்னு ஒன்று சொல்லிட்டாங்க. மகரிஷி எங்களுக்கு பாடம் எடுக்கும்போது சொன்னார், பிரம்மஞானம் கொடுக்குறாரு. பிரம்மஞானம் இல்லை, பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம். அப்போல்லாம் பிரம்மஞானம் கிடையாது, 95க்கு அப்புறம் தான் பிரம்மஞானம். அப்போ சொல்கிறாரு, உடனடியாக ஒரு செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்குன்னாரு. நாங்களாம் அப்படியே சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். சொர்க்கத்தையும் நரகத்தையும் இழுத்து பூட்டி சீல் வைக்கணும்னாரு. ஏன்னா இதை சொல்லி சொல்லியே மக்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அறியாமையில் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொன்னங்க. ஒரு இடத்துல ஒருத்தருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. அவருங்க அந்த கிருஷ்ணர் இதில் உள்ளவங்க.
அவருக்கு கோவம் வந்துச்சு. எப்படி நீங்கள் வந்து சொர்க்கம் இல்லைன்னு சொன்னீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், யாராவது சொர்க்கத்துக்கு போனவங்கள என்கிட்ட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம அது மாதிரி யாரையாவது கேட்டிருக்கோமா? மகரிஷி அழகா சொல்லிட்டார். அச்சமூட்டியும் ஆசை காட்டியும் மக்களை நல்வழிப்படுத்த முன்னோர்கள் கண்ட ஒரு வழிமுறை சொர்க்கமும் நரகமும். இப்போ காசியில் பாரதியார் வீட்டுக்கு போகும்போது அந்த கங்கை கரையில் இருக்கிற அந்த நிகழ்வெல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் பாரதியார் ஏன் பொங்குனாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. எழுதுறாருல, செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேரலாம் என்று சொல்லும் பித்த மனிதர் அவர் சொல்லும் உரைகள் எல்லாம் பேயுரையாம் என்று இங்கு ஊதேடா சங்கம். கங்கை கரையில் நின்று பாடுறார். செத்ததுக்கு அப்புறம் நீ வந்து சிவலோகத்துக்கு போவ, கைலாசத்துக்கு, நீ வந்து வைகுந்தத்துக்கு போவ அப்படின்னு சொல்றானே, அவன்லாம் பித்த மனிதர்னா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன்றார். பித்த மனிதர் அவர் சொல்லும் உரைகள் எல்லாம் பேயுரையாம் என்று இங்கு ஊதேடா சங்கம். இத்தரை மீதினில் இந்த நாளினில் முக்தி சேர்ந்திட சுத்த அறிவு நிலையில் நிலைப்பவர் தூயவராம் என்று இங்கு ஊதேடா சங்கம். இன்னைக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்றவன் யாரு பாரு. சுத்த அறிவு நிலையில தெளிவா இருக்கிறவங்க யாருன்னு பாரு. அவங்கள பார்த்து அவங்க தான் தூயவர்னு நினைச்சு அவங்களுக்கு ஊது நீ சங்கு அப்படிங்கிறார். அது மாதிரி யாருக்கு ஊதணும்? நம்ம மகரிஷிக்கு தான் ஊதணும். இத்தரை மீதினில் இந்த நாளினில் முக்தி சேர்ந்திட சுத்த அறிவு நிலையில் நிலைப்பவர் தூயவராம் என்று இங்கு ஊதேடா சங்கம். ஏன்னா சொர்க்கத்துக்கான எஸ்கேஎம் ஐயா சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்போ சொன்னாங்க, நாங்கள் அருள்நிதி பயிற்சிக்கு வந்திருக்கும் போது அவங்க அப்பா தவறணுன்னா அவங்க அம்மா சொன்னாங்களாம், தம்பி நீ வந்து இந்த அஸ்தியை எடுத்துகிட்டு போய் கங்கையிலையும் இங்கே கன்னியாகுமரியிலையும் கலக்கணும், கலந்துட்டு வரணும், ராமேஸ்வரத்தில் கன்னியாகுமரியில். இவருக்கு போனாராம், காசிக்கு போய் கொடுத்தாராம். ஒரு தட்டை கொடுத்து எல்லாம் செஞ்சு பண்ணோன்னே அவர் சொன்னாராம், இன்னொருத்தர் வந்து சொன்னாராம், நீங்கள் இன்னும் ஒரு 1500 ரூபா ஏதோ பணம் சொன்னார், அதை கட்டினீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் அவங்க அப்பாவை. அப்போ தான் அவர் யோசிச்சாராம், அது என்ன டிக்கெட் போட்டு போகிறதா, அதுக்கு இது இன்னும் சீக்கிரமாக அவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இது மாதிரிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி அப்போ தான் யோசிச்சாராம். இது உண்மைங்க. அதாவது நான் எந்த மதத்தையோ சடங்கையோ நான் வந்து குறையா சொல்லலை. ஆனால் அறிவு, மகரிஷி சொல்கிறாங்கல்ல, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நீ இதனாலெல்லாம் எந்த ஆன்மாவையும் என்ன பண்ண முடியாதுங்க, சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ கொண்டு போய் நம்மளால விட முடியாது இங்கே செய்கிற சடங்கால். அதனால தான் அப்பயே குருநானக் சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா தான் எல்லாருக்கும் கோவம் வரும், அமுதாமா அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே யோசிப்பேங்க. கடவுள் மேலே பக்தி உண்டு, பக்தி மார்க்கத்துக்கு நான் என்றைக்குமே முரணா எதுவுமே பேச மாட்டேன். ஆனால் தேவையற்ற சடங்குகள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்காது. அதனால தான் மகரிஷி எனக்கு ரொம்ப சில விஷயங்கள் ஒத்து போகணும். அதான் குருநானக் நடந்து போவார் இல்லையா, அப்போ ஒரு எத்தாப்பில் ஒரு பெரிய பண்டிதர் நடந்து வந்துட்டு இருப்பார். இவர் வரப்பில் நடந்தவர் திடீர்னு கீழே இறங்கி என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல தண்ணியை கொண்டு போய் வேகமாக இன்னொரு இடத்துல ஊற்றிக்கிட்டு இருப்பார். அவர் தூரத்துலேருந்து ஏன்னா பைத்தியக்காரன் இங்கேருந்து தண்ணி எடுத்து அங்கே ஊற்றுறான், என்ன பண்ணுறான்னு நினச்சிட்டு வந்து என்னையா பண்ணுறேன்னார். ஒரு 8 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கத்திரி செடி நட்டுருக்கேன், அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான் பாரு. ஏடா அந்த செடி அங்கே நட்டுவிட்டு இங்கே தண்ணி, நீங்கள் மட்டும் இங்கேருந்து தண்ணி மொழி ஊற்றி எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க, நான் இங்கே உள்ள கத்திரிக்காய் செடிக்கு 8 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட இருக்கிற செடிக்கு நான் தண்ணி ஊற்றக்கூடாதான்னு கேட்பார். இது நியாயம் தானே? யோசிச்சு பாருங்களேன். அதாவது இது வந்து செய்யக்கூடிய சடங்கு செய்கிறவங்களை வந்து நான் குறைபாடாக சொல்கிறதா அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல உண்மையை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒன்னே ஒன்று என்ன தெரியுங்களா, பிரம்மத்தை ஒருத்தர் உணர்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, பார்க்கின்ற எல்லோரையுமே பிரம்மமாக பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயல்பாக இருக்கும். இப்போ மகரிஷி நம்மளை பார்ப்பார், அவர் வாழ்ந்த காலத்தில் இப்போ நிறைய பேர் இருந்திருப்போம் இல்லையா, அப்படியே பார்ப்பார். அப்படியோ எல்லாரையும் அப்படி பார்த்துட்டோன்னா நாங்கள் ரூமில் போய் பேசிக்குவோம். மகரிஷி நம்மளை பார்க்குற மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் தோணும். நான் சொல்லுவேன், மகரிஷி என்னன்னு தெரிலப்பா, அது நாங்கள் முதல் லைனில் வேற உட்காந்துருவோமா, நம்மளும் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இல்லைப்பா என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரம்மை தோணுது அப்படின்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் ஊடுருவி போகிறாரு அப்படிங்கிறத தான் நான் அந்த இடத்துல நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் உட்காந்து ரூமில் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். அப்போது பிரம்மம் என்பது ஆதியில இருக்கக்கூடிய ஒன்று. வாரியார் ரொம்ப அழகா சொல்வார், சிவன் வேற சிவம் வேறம்பர். சிவம் என்பது பிரம்மம், சிவன் என்பது அதை உருவகப்படுத்திய ஒரு வழிபாட்டு தெய்வம். அப்ப சிவம் என்பது அசைவற்றது, எந்த ஒரு
அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, நன்றாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நாள் போக்க தூங்கிவிட பழகி கொண்டு அன்றாட தேவைக்கு பால் பழம் கனி வகைகள் உணவாய்க்கொண்டு அறிவை பற்றி என்றும் எவரும் கேள்வி கேட்க இடமின்றி மௌனம் என்று இருந்தீர் போதும், இன்றேனும் எழுந்து வாரீர், உண்மை ஈசன் நிலை எளிதாக உணர்த்துகின்றோம். நான் விரதங்க, நான் பழந்தாங்க சாப்பிடுவேன், நான் அதை தாங்க சாப்பிடுவேன், கண்ணை மூடிட்டு இருந்துட்டு தெய்வத்தை பற்றி ஏதாவது ஒன்று கேட்டோம்னா அதுக்கு எந்த ஆன்சரும் அவங்கள்ட்ட இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் விட்டுட்டு வாங்க, உண்மையான தெய்வம் எதுன்னு நான் காண்கிறேன் அப்படிங்கிறார். அதனால தான் அழகாக காகபூஜன்ட்ட மகிழ்ச்சி சொல்லுவார், யார் பிரம்மத்தை உணர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் சொல்லுவார் பாருங்க. வேணுமென்னால் எள்ளுக்குள் எண்ணெய் போலும். எல்லை பார்த்தோன்னே அதுக்குள்ள என்ன தெரியணுமா? என்னைக்காவது நமக்கு தெரிஞ்சிருக்கா? வேணுமென்னால் எள்ளுக்குள் எண்ணெய் போலும், வித்திலே அடங்கி உள்ள விருட்சம் போலும். ஒரு மாங்கொட்டையை பார்த்தோன்னே அது விதையா போட்டு வளர்ந்தா என்ன மாதிரி மரமா இருக்குங்கிறது அதுல தெரியணுமா? வித்திலே அடங்கியுள்ள விருட்சம் போலும், காணுகின்ற மயில் முட்டை வண்ணம் போலும், காணுகின்ற பூவிலுரை வாசம் போலும். பார்க்குற பூவை பார்க்குறோம், ஆனால் அதோட வாசனை என்னைக்காவது பார்த்துருக்குறோமா? காலையில் நம்ம சொன்னோம் இல்லையா, பூவின் மனத்தை திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க. பூவை பார்க்குறோம், ஆனால் வாசனையை இது வரைக்கும் நம்ம யாரும் பார்த்ததில்லை. காணுகின்ற பூவிலுரை வாசம் போலும், கன்று ஆவின் பால் நெய்யை போலும். பாலை பார்த்தோன்னா உள்ள நெய் தெரியணுமா? அது எப்படி தெரியும் நமக்கு? அது வெண்ணையா மாற்றி உருக்கி அப்புறம் வேணா நம்மளால நெய்யை பார்க்க முடியுமே தவிர, பார்த்தோன்னே அதில் என்ன தெரியணுமா? நெய் தெரியணுமா? தோணுகின்ற மயில் முட்டை வண்ணம் போலும். மயில் முட்டையை பார்த்தோன்னே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மயில் குஞ்சு வெளியில வந்து தோகையை விரிச்சு நின்னா அது எப்படி இருக்கும் அது தெரியணுமா? அதில் இது மாதிரியெல்லாம் தெரிகிறவங்களுக்கு தான் ஸ்தூலத்தில் சூக்குமமும் தொக்கி நிற்கும். இது ஸ்தூலம். என்னைக்காவது இதெல்லாம் நம்ம பார்த்தோமே, இந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் உயிர் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் உயிர் இருக்கா இல்லையா? இந்த உடம்பு தானே தெரியுது, அதுக்குள்ள உள்ள உயிர் என்னைக்காவது நமக்கு தெரிஞ்சிருக்கா? யாருக்கெல்லாம் எள்ளுல எண்ணெயை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியுமா? அதான் காகபூஜன்ட்ட மகரிஷி ரொம்ப அழகா சொல்வார், வேணுமென்னால் எள்ளுக்குள் எண்ணெய் போலும், வித்திலே அடங்கியுள்ள விருட்சம் போலும், காணுகின்ற பூவிலுரை வாசம் போலும், கன்று ஆவின் பால் நெய்யை போலும், தோணுகின்ற மயில் முட்டை வண்ணம் போலும், ஸ்தூலத்தில் சூக்குமமும் தொக்கி நிற்கும், ஆணுவத்தால் சாதனத்தை மறப்பாயானால் அவரோற்ற ஞான சித்தி முத்தி இல்லையேன்னு முடிச்சிருவார். இதெல்லாம் நீ பார்க்குற வரைக்கும் உனக்கு அந்த ஞானத்தை அடைவதோ முக்தி என்ற ஒன்றை அடையிறதோ வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாருங்க. அதுதான் இந்த மாதிரி நம்மளால ஏன் பார்க்க முடியல? நம்மளால பிரம்மமா, இப்ப மகரிஷி சொல்லிட்டார், சுத்த வெளிதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. நாங்க போய் கேட்டோம் ஒரு தடவை, கேள்வி பதில்ல, சாமி துரியாதீதம்னா சுத்த வெளின்னா நம்ம ஆகினைக்கு போய், துரியத்துக்கு போய், துவாதசாங்கம் போய், சந்திரனுக்கு போய், சூரியனுக்கு போய், அப்புறம் பேரியக்க மண்டலத்துக்கு போய் அப்பால தானே சுத்த வெளி இருக்கு அப்படின்னு ஒன்ன. இப்போ நீங்க எங்க இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாரு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? சுத்த வெளிக்குள்ளதான் இருக்கோம். அந்த சுத்த வெளியை எது மறைச்சிட்டு இருக்குதுங்க? தோற்றமாக இருக்கக்கூடிய ஒன்று மறைத்து கொண்டு இருக்கிறது. அதை பகுத்து பார்த்துட்டோம்னா உள்ள இருக்கிறதெல்லாம் என்னங்க? சுத்த வெளிதான். அப்ப அதை தான் சொல்றாரு, நம்மளால அந்த தெய்வத்தை ஏன் பார்க்க முடியலன்னா, நம்முடைய அந்த உயிர்க்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் அந்த பிரம்மத்தை உணரக்கூடிய அறிவை என்ன பண்ணிட்டு இருக்குங்க? மறைத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் மகரிஷி பிரம்மஞானம் முடிச்சு பிரம்மஞானம் ராயா மஹால்ல கும்பகோணத்துல நடந்துச்சு. அதுல நான் கலந்துக்கிட்டேன். அப்போ மகரிஷி சொன்னாங்க, அதாவது உங்க எல்லோருக்குமே பிரம்மத்தை எறியக்கூடிய அறிவு இயல்பாவே இருக்கு. மகரிஷி சொல்லுவார், அதாவது அந்த தெய்வத்தை நாடுவதும் தெளிந்து அறிவில் தேறுவதும் திருநிலையான் மனிதனவன் பிறவியின் நோக்கம் பயனாகும். மகிழ்ச்சி சொல்லுவாரு, இறை நிலையில் அவன் என்னை ஈர்த்த பின்னர் மொழியில் எழுதுகின்ற மறையை நான் வாசிக்கின்றேன். மறை பொருளாய் தான் மாறும் மாபெரிய ஆற்றல் மனிதர் அனைவருக்குள்ளும் பொது. இது
பிரம்மத்தை எரியக்கூடிய அறிவு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கான தகுதி, அதுக்கு படிப்பு தேவையில்லை, அழகு தேவையில்லை, மொழி தேவையில்லை, இனம் தேவையில்லை, ஜாதி மத சமயம் எதுவுமே தேவையில்லை. எல்லாவற்றையும் கடந்து பிரம்மத்தை உணரக்கூடிய அறிவு மனிதனுக்கு இயல்பாக இருக்கிறது. ஆனா அதை ஏன் தெரிஞ்சுக்க முடியலன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த 3 மலங்கள், இது ஏன் வருதுன்னா நம்ம சஞ்சீதத்தில் வந்த அந்த பதிவுகள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ சொல்லுவார், அந்த பிரம்மஞானம் முடிச்சுட்டு 3ஆவது நாள் சொல்லுவார், இந்த 3 நாளில் அந்த பிரம்மத்தை மூடி இருந்த அந்த மூடாக்க நான் விளக்கிட்டேன், இப்போ நீங்கள் எளிதாக பிரம்மத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம பார்த்தோமாங்கிறது அது அடுத்த விஷயம், சரிங்களா? அப்போது அதை தான் திருமூலர் சொல்லுவார், வழுதலை வித்திட பாகன் முளைத்தது. வழுதலைன்னா என்னங்க? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அநேகமாக. வழுதலைன்னா என்ன? எனக்கே இந்த பாட்டை படிக்கிற வரைக்கும் தெரியாது. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வழுதலை வித்திட பாகன் முளைத்தது அப்படின்னா என்னன்னா, வழுதலைன்னா கத்திரிக்காயாம். கத்திரிக்காய் செடியை போட்டுட்டு கத்திரிக்காய் பறிக்கலான்னு போனால் பாவக்காய் காய்ச்சி தொங்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு சங்கேத வார்த்தைகள். நான் நல்லதை நினச்சி ஒரு செயல் செய்கிறேன், ஆனால் அது எனக்கு துன்பமாக வருது. வழுதலை வித்திட பாகன் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது. ஏன் இது வந்துச்சு? நான் கத்திரி தானே போட்டேன், எனக்கு எப்படி இது பாவக்காயா வந்துச்சுன்னு சொல்லிட்டு புழுதியை தோண்டினேன்னா என்ன அர்த்தம்? உள்ள ஆழ்ந்து போயிட்டார், கருமையத்துக்குள்ள ஆழ்ந்து போய் ஆராய்ச்சி பண்றாரு. அதான் புழுதியை தோண்டினேன். தோண்ட 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 புழுதிய உள்ளேந்து என்ன வந்துருச்சு? பூசணிக்காய் வந்துருச்சு. மார்கழி மாசத்துல நம்ம வாசல்ல என்ன பூ வைப்போம்? ஏன் தெரியாது, எல்லாரும் வச்சாங்க, நம்மளும் வச்சோம். வாரியார் சொல்லிதாங்க எனக்கு இந்த இதுக்கு உண்டான ஆன்சரே தெரியும். அதாவது எல்லா தாவரமும் பூத்து காய்க்குமா, பூசணி தான் காய்த்து பூக்குமா.